ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்ராடே லெவலுக்கு டெய்லி பதிவிட்டு வந்துட்டுருக்கும். அப்படி இருக்கும்போது நாளைக்கு வீக்கெண்ட் ஓகேங்களா. ஸோ நாளைக்கு வீக்கெண்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டிக்கு என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 24,685 மேஜர் ரெசிஸ்டண்ட். ஒன்ஸ் இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஆகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 24,726, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 24,778, தேர்ட் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 24,836 ஓகேங்களா. ஸோ இதையும் தாண்டி மேலே போகுது, ஃபர்தராக மேலே போகுது அப்படின்னும் போது ஸோ அதுக்கான ரெசிஸ்டன்ட் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்க போகிறோம். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேங்களா. சரி ஓகே, இது வந்து அப் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ஒன்ஸ் டவுன் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் சப்போர்ட் அப்படின்னா நாளைக்கு 24,534 மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 24,493 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, செகண்ட் சப்போர்ட்டு 24,440, தேர்ட் சப்போர்ட்டு 24,382 இல்லை. இதுதான் வந்து ஃபர்தராக வந்து டவுன் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா சப்போர்ட் ரேஞ்சு. கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் ஓகேங்களா. மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் 24,534, மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் 24,685. இந்த இன்பிட்வீனில் பார்த்தீங்க அப்படின்னா 150 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நோ ட்ரேடிங் ஏரியாவாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ மிட் லைனை பொறுத்தளவுக்கு 24,591 மிட் லைன் ஓகேங்களா. ஸோ மிட் லைன்ற போது மேலே மிட் லைனுக்கு மேலேயோ இல்லை மிட் லைனுக்கு கீழே ஓப்பன் ஆனிச்சுன்னா மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டோ இல்லை மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டுக்கோ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நோ ட்ரேடிங் ஏரியாவாக நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு 200 பாயிண்ட் தான் ஃப்ளெக்சுவேஷனே நிஃப்டியில் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுடைய நோ ட்ரேடிங் ஏரியாவை பொறுத்த அளவுக்கு 100லேருந்து 120 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நோ ட்ரேடிங் ஏரியாவில் தானே மேக்ஸிமம் வந்து ட்ரேட் ஆகும் அப்படின்னும் போது அந்த இடத்துல நாங்கள் ட்ரேட் பண்ணாமல் இப்படி வாட்ச் மட்டும் தான் பண்ணுறதா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. நல்ல சூப்பரான கேள்வி தான். பட் என்னன்னா ஆப்ஷன்ஸ் பையிங்கை பொறுத்த அளவுக்கு டெய்லியுமே ட்ரேட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட்டு எல்லா நாளுமே ஒரே ட்ரெண்டாக இருக்காது, அது எல்லாருக்குமே தெரியும். ஒன்ஸ் வந்து கன்சல்டேஷனில் கூட இருக்கலாம், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மார்க்கெட்டாக கூட இருக்கலாம். இப்போ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆனிச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுமாரி கூட போகலாம். பட் இந்த இடத்துல ஏன் ட்ரேட் ஆகும் போது எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரேடு எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 பாயிண்ட்ஸுன்றது கெயின் ஆகிறதுக்குள்ள நீங்கள் போதும்னு ஆகிடும். உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல நோ ட்ரேடிங் ஏரியாவில் ட்ராவல் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு ப்ரீமியத்தில் வந்து நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 பாயிண்ட் எஸ்எல் வைக்கிறீங்கன்னா 10 பாயிண்ட் எஸ்எல் வந்து ஈஸியாக கிட் ஆகிடும். பட் வந்து இந்த 10 பாயிண்ட் டார்கெட்டும் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. அது வந்து அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த இன்ட்ராடே நம்ம பண்ணுற லெவல் கொடுக்குற லெவலாக இருக்கட்டும், நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து இன்ட்ராடே லெவலில் தான் பண்ணுறோம். நம்ம வந்து பொசிஷனல் ட்ரேடாக எடுக்கல. ஸோ அதனால் வந்து 500 பாயிண்ட்டுக்கு ஒரு ரெசிஸ்டண்ட்டோ ஒரு சப்போர்ட்டோ மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நம்ம 500 பாயிண்ட்டுக்கு ஒன்ஸ் ஒரு தடவை கொடுத்துட்டு போயிடலாம். பட் அப்படி வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணல. இன்ட்ராடே பண்ணும்போது இந்த நிறைய பேர் கேட்டாங்க இந்த இடத்துல வந்து ஏன் வந்து சப்போர்ட்டை மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா இமீடியட்டாக சப்போர்ட் இருக்கா பண்ணுறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேமில் கூட வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 30 பாயிண்ட் நல்லா பாருங்க, 24,534க்கும் 24,493க்கும் கிட்டத்தட்ட ஒரு 35 பாயிண்ட் 40 பாயிண்ட் நிஃப்டி வந்து டிராவல் ஆகிற பட்சத்தில் உங்களுடைய இந்த மணி பிரீமியம் கிட்டத்தட்ட 24,590க்கு மேலே இருக்கோம்னா 24,600 புட் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த 30 பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதனால வந்து கிட்டக்க இருக்குது அப்படின்றாங்க. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 24,492 ஒரு சப்போர்ட்டு. ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து டெலகிராமில் கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட வந்து 24,550 வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா 24,508 அடுத்த லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு திருப்பி மேலே போயிருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்கேல்பிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அந்த ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும். அதாவது கீழே போகுது 24,500 கிட்ட போகுது அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் 24,500 சப்போர்ட்டுன்னு. பட் இருந்தாலும் இந்த 24,508 ஒரு புள்ளி விவரமாக நம்ம கொடுக்கும்போது ஸோ அந்த இடத்துல ஆக்ட் ஆகும் போது நிறைய நண்பர்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த லெவல்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த லெவல்ஸ்லாம் கிட்டக்க இருக்குன்னு நீங்கள் பார்க்காதீங்க. பட் இதெல்லாம் வந்து ஸ்கேல்பிங் யூஸ் பண்ணுறதுக்கான வந்து இந்த சப்போர்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நான் கொடுக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே லெவல் தான். ஓகே, இப்போ வந்து கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு இதுதான் சொல்லிட்டோமா. ஸோ இப்போ
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துறோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டன்ட் ஃபஸ்ட்டு பார்த்துரும். 55,056 நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 55,200 அடுத்த ரெசிஸ்டன்ட். ஃபர்தராக மூவ்மெண்ட் நடக்குதுன்னா 55,288 அடுத்த ரெசிஸ்டன்ட். அதுவும் மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னா 55,430 அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 54,825 மேஜர் சப்போர்ட். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 54,682 ஃபர்ஸ்ட் சப்போர்ட். செகண்ட் சப்போர்ட் 54,594. தேர்ட் சப்போர்ட் 54,451 சப்போர்ட். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த 54,594க்கும் 54,682க்கும் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாகவே கன்சல்டேஷன் நடந்திருக்கா. ஸோ நாளைக்கு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, இதை வந்து டவுன் ட்ரெண்ட் ஆனிச்சுன்னா சப்போர்ட். அதே மாதிரி 54,825க்கும் 55,056க்கும் இன்பிட்வீனில் நோ ட்ரேடிங் ஏரியாவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது கன்சல்டேஷன் ஜோனை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். மிட் லைனை பொறுத்தளவுக்கு 54,913 கொடுத்துருக்கோம். அந்த மிட் லைனுக்கு மேலேயோ இல்லை கீழே ஓப்பன் ஆகும்போது மேஜர் ரெசிஸ்டன்ட்டுக்கு போகலாம், இல்லைனா மேஜர் சப்போர்ட்டுக்கு வரலாம். இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ட்ரெண்ட் ஒன்று ஃபாலோ ஆகுது. அது நம்மளுடைய கம்பைன்ட் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த கம்பைன்ட் இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள், டாப் எல்லாத்தையுமே நம்ம வந்து கனெக்ட் பண்ண சொல்லுதா. ஸோ இந்த டாப் எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ண சொல்கிறதுனால நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், மேலே போனால் எல்லா டாப்பையும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணுறேன். கம்பைன்ட் இண்டிகேட்டரை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் உண்டு நாளைக்கு கிடச்சிருச்சு. ஒன்ஸ் வந்து இப்போ இந்த ட்ரெண்டையும் பிரேக் அவுட் நாளைக்கு பண்ணிவிடும். அதேமாதிரி மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபர்தராக வந்து எல்லா ட்ரெண்டாக இருக்கட்டும், எல்லா லெவலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் வந்து அப் டு டைம் வரலையும் நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை சேனலாகவும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பாட்டத்தில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு சேனலாக வரும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபாலிங் வெஜ் சேனல்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி கீழே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து இது ஒரு ஃபாலிங் சேனல் ஃப்ளாகாக கூட வச்சுக்கலாம் இதை நம்ம. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா, ஸோ இது ஒரு சேனல் மாதிரி இருக்குது. ஓகே, இந்த சேனலில் வந்து நாளைக்கு ஃபாலோ பண்ணிக்கேன். இதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான லெவல். ஸோ அடுத்தது ஃபின் நிஃப்டிக்கு பார்த்துறோம். ஃபின் நிஃப்டிக்கு மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 26,282 மேஜர் ரெசிஸ்டண்ட். அது ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 26,364 அடுத்த ரெசிஸ்டண்ட். அதுவும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 24,412. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 26,489 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். மேஜராக கூடிய சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 26,163 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 26,086, அதாவது இன்னைக்கு டேவோட லோ வந்து நாளைக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்த சப்போர்ட்டு 26,039. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 25,962. கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 26,163க்கும் 26,288க்கும் நோ ட்ரேடிங் ஏரியா, அதாவது கன்சல்டேஷன் ஜோனை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும். மிட் லைனை பொறுத்தளவுக்கு 26,211 அப்படின்றது மிட் லைனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ட்ராவல் ஆகிற பட்சத்தில் ஒன்ஸ் வந்து என்னது எஸ்எல் ஹண்டிங்காகவும் கன்சல்டேஷன் ஜோனாகவும் இருக்கும். இல்லைங்களா, அதனால் வந்து சைட்வேஸ் மார்க்கெட் இருக்கும். அதனால் வந்து இதில் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ கம்பைன்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம் இதில் அப்படின்னா இதுலேயுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து காமிக்குது. கிட்டத்தட்ட பாருங்கள், இந்த இடத்துல வந்து டாப் எல்லாத்தையுமே 15 மினிட்டில் கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு இப்படி ஃபாலோ ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்டை வந்து நாளைக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டை வந்து உங்களோட சார்ட்லேயும் நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுங்க. அதனால் வந்து பேங்க் நிஃப்டிக்கு எப்படி நம்மளுக்கு காமிச்சிதோ அதேமாதிரி இதில் வந்து ஃபின் நிஃப்டிக்கும் காமிக்குது. ஸோ அப்போ நாளைக்கு வந்து மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி தான் காமிக்குது. ஸோ அதேமாதிரி இதில் இந்த ட்ரெண்டை டெஸ்ட் பண்ணிட்டு கீழே வருது அப்படின்னா நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு வீக்கெண்டு, அதனால் வந்து இந்த வாரத்தில் நம்ம வந்து கெயின் பண்ண கேபிட்டல் வந்து சேவ் பண்ணி வச்சுங்க. ஸோ நாளைக்கு கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஏன்னா வீக்கெண்ட் இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து கன்சல்டேஷன் கூட நடக்கும். அதில் வந்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ ஆஃப் கோர்சஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் நம்பர் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கம்பைன்ட் இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலிமா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்பைன்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருவோம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.